நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய கிருபை. எத்தனை பேர் நன்றி சொல்வீங்க? உண்மையாக வேதம் சொல்கிறது, நன்றியோடு அவருடைய வாசலுக்குள் நீங்களும் பேசலாம். நம்ம பெண்கள் தானே, ஒருத்தர் பேசிப்போமே. பேசலாமா? நன்றியோடு அவருடைய வாசலுக்குள் நுழைவோம். அல்லேலூயா, ஆமென். அதாவது நம்ம காட்ஸ் பிரசன்ஸ்குள்ள வந்த உடனே ரொம்ப சீரியஸா ஆகணும் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு சொல்லல. ஆமென். ரெவரன்ஸ், ஒரு தேவ பயம் நமக்குள்ள நிச்சயமாக இருக்கணும். ஆனா அதுக்குன்னு இப்படி உருன்னு இருக்கக்கூடாது. கொஞ்சம் சிரிங்கல. என்ன பண்ணாலும் நான் சிரிக்க மாட்டேன்னு ஒரு சில பேர், என் பல்லே காமிக்க மாட்டேனே அப்படின்னு இருக்கீங்க. கொஞ்சம் சிரிங்க. ஏன்னா நம்ம சந்தோஷத்தோடு கர்த்தரை என்ன பண்ணணும்? ஆராதிக்கணும். ஆமா, கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பதே உங்கள் என்னுடைய பலன். அல்லேலூயா. உங்களுக்கு ஸ்ட்ரென்த் என்ன தெரியுமா? மகிழ்ந்திருப்பது. அது எங்கேயும் மகிழ்ந்திருப்பது இல்ல, கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பது. எந்த அளவுக்கு நீங்க தேவனுக்குள் மகிழ்ந்திருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்க பலனடைய ஆரம்பிப்பீங்க. அல்லேலூயா. உங்களுக்கு எதிரே ஒரு பெரிய பிரச்சனை வருது, ஆனா நீங்க கர்த்தருக்குள்ள மகிழ்ந்துருங்க. அந்த பிரச்சனையை விட பெரியவர்களாய் உங்களை கர்த்தர் பலப்படுத்துவார். ஏன் பிரச்சனை வந்த உடனே நான் இன்னும் பலவீனப்படுறேன், போராட்டம் வந்த உடனே நான் இன்னும் சோர்ந்து போகிறேன் அப்படின்னா நீங்க கர்த்தருக்குள்ள மகிழ்ந்தில்ல. அல்லேலூயா. போராட்டம் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், கடல் அடித்தாலும், காற்று வீசினாலும், புயல் வந்தாலும், எது வந்தாலும் கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தால் அதுதானே நமது பலன். அல்லேலூயா. அந்த பலன் என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு காலம் இருந்தது. போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் நான் சமாளிச்ச விதம். ஆனா இப்போ ஒரு காலம் இருக்கு. என்ன தெரியுமா? போராட்டங்களும் பிரச்சனையும் என்ன கண்டு பயப்படுது. அதுவே டயர்ட் ஆயிருச்சு. என்ன ஆயிருச்சு? பிரச்சனை இல்லாத குடும்பம் இல்ல, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இல்ல. இன்னைக்கு ஸ்டேஜ்ல எங்களை பார்க்கும் போதோ, இல்ல உயரத்துல பயன்படுத்தப்படுகிற யாரையோ பார்க்கும் போதோ, இல்ல நல்லா இருக்கிற ஒரு அம்மாவை பார்க்கும் போதோ, வீடு வாசல் கட்டி வாழ்ற சில அம்மாக்களை பார்க்கும் போதோ நீங்க நினைக்கலாம், அவங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை, அவளுக்கெல்லாம் என்னதான் பிரச்சனை இருக்கு போகுது. நான் இந்த சோசியல் மீடியால எல்லாம் வர்றதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு சோசியல் மீடியால ஒரு பாஸ்டமா வருவாங்க. அவங்களை பார்க்கும்போது நான் மனசுல நினைச்சுப்பேன், இவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை, நல்ல புருஷன், அவ்வளோ பெரிய வீடு, ஊழியம், எங்க போனாலும் கனம், இவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை? வந்து நிக்கும் போது நமக்கு தானே தெரியுது. அக்கறைக்கு இக்கரை பச்சை, இங்க இருந்து பார்த்தா அங்க பச்சையா இருக்கும், அங்க இருந்து இங்க பார்த்தா இங்க பச்சையா இருக்கும். அல்லேலூயா. பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே இல்ல. எனக்கு மட்டும் ஏன் நடக்குதுன்னு கேட்கவே கேட்காதீங்க, உங்களுக்கு தான் நடக்கும். கனி உள்ள மரம் தான் கல்லடிப்படும். ஆமென். யாராவது வெறும் முட்கள் மேல கல்லடிவாங்களா? பிரயோஜனம் இல்ல. உங்க மேல கல்லடிப்படுது, உங்க மேல சொல்லடிப்படுது, உங்க மேல குற்றம் சுமத்தப்படுது, உங்களுக்கு நேராக விரல் நீட்டல் இருக்கிறது, உங்களுக்கு நேராக நிபச்சொற்கள் வருகிறது. அதை கண்டு நீங்க சோர்ந்து போக கூடாது. அதன் நடுவிலும் நீங்க கர்த்தரை துதிக்கணும். பிரச்சனைகள் அதிகரிக்க அதிகரிக்க நான் துதிக்க ஆரம்பிக்கும் போது நான் பார்த்தேன், அந்த பிரச்சனையோட பெரிதாய் கர்த்தர் என்னை நிறுத்தி இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அந்த பலனை கொடுக்க போகிறார்.